Hello my dear family, welcome back to your favorite episode of Wake Up Your Vocab. இன்னைக்கு Wake Up Your Vocabல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு நியூஸ் எடுத்துட்டு ஒரு நியூஸ் ஆர்டிகல் நம்ம எடுத்துக்கோம். அந்த நியூஸ்ல ஆர்டிகல்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூ vocabulary அதோட மீனிங் என்ன, அதை எப்படி சென்டென்ஸ்ல யூஸ் பண்றது அப்படின்றது தான் இன்னைக்கு நம்மளோட லெசன். If you are ready, let's get started. Stop learning, never stop growing, never stop seeking the brightest star. லெசன் போகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் குவிஸோட ஆன்சர் பார்த்துக்கலாம். லாஸ்ட் குவிஸில் விடாமுயற்சி அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். நிறைய பேர் ரைட் ஆன்சர்ஸ் கொடுத்துருந்தீங்க. ஹியர் இஸ் தி ஆன்சர். தி ஆன்சர் இஸ் perseverance. Perseverance is the key to success அப்படின்னு சொல்லுவாங்க. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இதோடைய மீனிங். இப்போ நம்ம நியூஸ் ஆர்டிக்கல் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன நியூஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீசெண்டாக ஒரு சர்ச்சை வந்து வேண்டலைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது ரிலேட்டடான ஒரு ஆர்டிக்கல் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து இந்த சம்பவம் வந்து எதனால் நடந்தது அப்படின்றத இன்வெஸ்டிகேட் பண்ணி போலீஸ் ஆஃபீஸர் கொடுத்த ரிப்போர்ட் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேவா? அக்கார்டிங் டு அ போலீஸ் ஆஃபீஸர், the miscreants entered the church through the rear door. We cannot conclude it as an attack as the other statues of Jesus have not been touched and money has been missing. There is no CCTV camera installed on the church premises. The nearest CCTV is located at school and we are going through visuals of further probe, said a police officer. ஸோ இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அக்கார்டிங் டு அ போலீஸ் ஆஃபீஸர், அந்த போலீஸ் ஆஃபீஸருடைய விளக்கத்தின்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மிஸ்கிரியன்ஸ், இங்கே வந்து மிஸ்கிரியன்ஸ் அப்படின்றது எதை குறிக்கும் அப்படின்னா, கயவர்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு இங்கிலீஷில் மிஸ்கிரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கயவர்கள் சர்ச்சில் இருக்கிற பின் கதவின் வழியாக, ரியர் டோர் அப்படின்னா வந்து என்னது அப்படின்னா பின் கதவு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பின் கதவு, பின்வாசல் வழியாக உள்ளே நுழைஞ்சு இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு அட்டாக் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்க முடியாது. இது தாக்குதலுக்காக அவங்க பண்ணலை. ஏன்னா வந்து சர்ச்சில் இருக்கிற மற்ற ஸ்டாச்சூஸ்னால் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சிலைகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஜீசஸ் மற்ற சிலைகள் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. பட் பணம் வந்து காணாமல் போயிருக்கு, பணம் வந்து மிஸ் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம வந்து ஒரு அட்டாக், ஒரு தாக்குதல் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதோட சர்ச்சுடைய வளாகத்தில், சர்ச் ப்ரெமிசஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு இல்லையா. ஸோ இந்த ப்ரெமிசஸ் அப்படின்னா இதோடைய மீனிங் வந்து வளாகம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஆர்கனைசேஷனோட அந்த பில்டிங் இருக்கிற ஏரியாவை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ப்ரெமிசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சர்ச் ப்ரெமிசஸில் சிசிடிவி இன்ஸ்டால் பண்ணாததுனால நாங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்கூலில் இருக்கிற சிசிடிவியோட ஃபுட்டேஜ் வச்சு நாங்கள் வந்து விசாரணை நடத்திட்டுருக்கோம் அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். இதில் ப்ரோப் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்குது. ஸோ இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா விசாரணை அப்படின்ற மீனிங் வரும். அதாவது புலன் விசாரணை அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா தமிழில். ஸோ அதுக்கு இங்கிலீஷில் ப்ரோப் அப்படின்ற வேர்ட் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த வேர்டோட எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த ஹைலைட்டட் வேர்ட்ஸோட எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். நம்பர் 1 in our list is miscreants. Miscreants அப்படின்னு சொல்லி பார்த்தோம். Miscreant means someone who commits a crime. கயவன், ஒரு குற்றத்தை செய்கிறவங்கள தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா miscreants அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், we have arrested the miscreants, you should come and identify him அப்படின்னா இதோடைய மீனிங் வந்து நாங்கள் இந்த கயவர்களை அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்குறோம், நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நீங்கள் வரணும் அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். நம்பர் 2 in our list is rear. rear அப்படின்றது a door at the back side of a building or a vehicle. ஒரு வாகனத்திலேயோ அல்லது வந்து வீட்லேயோ இருக்கிற பின் கதவு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை தான் வந்து ரியர் டோர் அப்படின்னு சொல்லுவோம். ரியர் சீட்டுன்னு கூட சொல்லலாம். இப்போ வந்து he was sitting at the rear seat அப்படின்னா நம்ம காரில் இதில் போயிட்டுருக்கும்போது அவர் பின் சீட்டில் உட்காந்துருந்தார். ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு he was sitting at the rear seat அப்படின்னு சொல்லுவோம். ஸோ we can say don't forget to lock the rear door அப்படின்னு சொல்லலாம். பின் கதவை பூட்டுறதுக்கு மறந்துடாதீங்க அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். he left the house through the rear door அப்படின்னா அவர் பின்பக்கம் வழியாக போயிட்டாரு, வீட்டோட பின்பக்கம் வழியாக அவர் கிளம்பி போயிட்டாரு அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸோட மீனிங். நம்பர் 3 in our list is conclude.
கன்க்ளூட் அப்படின்றது முடிவுக்கு கொண்டு வர்றது. ஸோ ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு நம்ம இங்கிலீஷில் கன்க்ளூட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், த கேஸ் இஸ் எக்ஸ்பெக்டட் டு பி கன்க்ளூடட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா, இந்த கேஸ் முடிவுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. லைக் அதே மாதிரி the deal was expected to be concluded by the end of this month அப்படின்னா இந்த மாத இறுதிக்குள்ளே இந்த டீல் வந்து முடிவுக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்றதா இந்த சென்டென்ஸோட மீனிங். ஸோ கன்க்ளூட் அப்படின்னா வந்து முடிவுக்கு கொண்டு வர்றது. பார்த்துட்டு போகிறான், இன்னுமாடா முடிக்காமல் இருக்கீங்க. நம்பர் 4 in our list is premises. Premises அப்படின்னு சொல்லி பார்த்தோம். In the church, the CCTV camera was not installed in the church premises அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தது. இதோட மீனிங் வந்து சர்ச்சோடைய வளாகத்தில் சிசிடிவி கேமரா வந்து இன்ஸ்டால் பண்ணலை அப்படின்றது அந்த சென்டென்ஸோட மீனிங். ஸோ premises அப்படின்றது ஒரு கம்பெனி அல்லது ஒரு ஆர்கனைசேஷனோட அந்த ஏரியா, அந்த பில்டிங் இருக்கிற ஏரியாவை தான் நம்ம வந்து premises அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் வளாகம் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்மோக்கிங் இஸ் நாட் அலவுட் இன் திஸ் premises அப்படின்னு சொல்லலாம். ஸ்மோக்கிங் இஸ் நாட் அலவுட் ஆன் த premises அப்படின்னா இந்த வளாகத்தில் புகைப்பிடித்தல் வந்து அலோடு கிடையாது அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். லெட்ஸ் see one more example sentence. Our company is relocating to a new premises அப்படின்னு சொல்லலாம். எங்களோட கம்பெனி வந்து ஒரு புதிய வளாகத்திற்கு ரீலொகேட் ஆகுது அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். The last and final one is probe. So probe means an investigation அப்படின்னு சொல்லுவோம். ஆய்வு, புலன் விசாரணை. ஸோ இந்த மாதிரி சொல்கிறதுக்கு நம்ம probe சொல்லுவோம். For example, once the fire is extinguished, the inspector will probe the source of the blaze அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சென்டென்ஸோட மீனிங் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு இடத்துல வந்து நெருப்பு கொழுந்துவிட்டு எரிஞ்சிட்ருக்கு அப்படின்னா அந்த இடத்துல வந்து அவர் சொல்கிறாரு, ஃபயர் என்ஜின் வந்து நெருப்பெல்லாம் அணைச்சதுக்கப்புறம் இந்த சோர்ஸ், அதாவது இந்த பிளேஸ், இந்த நெருப்பு வந்து எங்கேருந்து வந்தது, இதோட சோர்ஸ் எங்கேருந்து வந்தது அப்படின்றத ஆய்வு செய்வார். இன்ஸ்பெக்டர் வந்து ஆய்வு செய்வார் அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். இன்றைக்கி உங்களுக்கான குவிஸ் கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த நம்ம ஆய்வு விசாரணை அப்படின்றதுக்கெலாம் என்னென்னு பார்த்தோம். ப்ரோப், இன்வெஸ்டிகேஷன், கிராஸ் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னா வந்து குறுக்கு விசாரணை அப்படியெல்லாம் சொல்லுவோம். இதுவே வாக்குமூலம் அப்படின்றதுக்கு இங்கிலீஷ் என்ன சொல்கிறது அப்படின்றத காமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த லெசன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றதையும் காமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இஃப் யூ லைக் திஸ் லெசன், டோன்ட் ஃபர்கெட் டு கிவ் அ தம்ஸ் அப். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான லெசன்ஸ் வேணும் அப்படின்னா எங்களுடைய ஆன்லைன் கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் கோர்ஸ் ப்ரிவ்யூ பண்ணி நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த கோர்ஸை நீங்கள் பை பண்ணிக்கலாம். Thank you so much for clicking this video. I'll meet you soon with another interesting lesson in the next video. Till then, you take care. It's bye from Malar. See you. Bye-bye.